திருவழிபாடு ஆண்டின் பாஸ்கா காலம் 4ஆம் வாரம் சனிக்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூ உலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவர் கைகளை உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது. அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இளைப்பாற்றிய நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. பாசுரம். பாடுக புதிய எருசலேம் பாடகரே, பாடுக புதிய பன்னிசை புனைந்து. தேடுக உயிர்த்த உன்னதரின் புகழை, ஆடுக பாடுக ஆண்டவரின் நாளில். வாழ்வில் தோல்வி அறியா வீரர், வாழ்வை கெடுக்கும் பேயை வதைத்தார். வாழ்வை கொடுக்கும் வார்த்தையாலே வாழ்விழந்தோருக்கு வாழ்வை அளித்தார். விடுதலை பெற்றோர் விருப்புடன் தொடர அடிமை தலையை அகற்றி விட்டாரே. ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் ஒரு திரு நாடாய் ஒன்றிணைத்தாரே. ஆண்டவர் அவரென அனைவரும் ஏற்க மாண்புடன் வாகை மணிமுடி அணிந்தார். வேண்டுவோம் அவரிடம் வீரர்கள் நாமும், விண்ணதில் அவருடன் மாட்சியில் இடம்பெற. என்றும் நிலைக்கும் பாஸ்கா மகிழ்வாய் இன்று இயேசுவே எமக்காவீரே. உன்றன் அருளால் புதுப்பிறப்படைந்தோம், உன்றிரு வெற்றியில் பங்கெமக் கருள்வீர். இறப்பை வென்று ஒளிரும் இறைவா, சிறப்பும் மாட்சியும் உமக்கே உரித்தாம். பிறப்பிலா தந்தையும் தூய ஆவியரும் பெரும்புகழ் இடையராது உம்முடன் பெருக. ஆமேன். ஆண்டவரே, உம் செயல்கள் எத்துணை மேன்மையானவை. அல்லேலூயா. ஆண்டவரே, உம் செயல்கள் எத்துணை மேன்மையானவை. அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. உன்னதரே, உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று. காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது சொல்லுறுதியும் 10 நரம்பு வீணையோடும் தம்பூரு சுரமண்டல இசையோடு எடுத்துரைப்பது நன்று. ஏனெனில் ஆண்டவரை உம் வியத்தகு செயல்களாய் என்னை மகிழ்வித்தீர். உம் செயல்களை குறித்து நான் மகிழ்ந்து பாடுவேன். ஆண்டவரை, உம் செயல்கள் எத்துணை மேன்மையானவை. உம் எண்ணங்கள் எத்துணை ஆழமானவை. அறிவிலிகள் இவற்றை அறிவதில்லை, மூடர் இவற்றை உணர்வதில்லை. பொல்லார் புல்லை போன்று செழித்து வளரலாம், தீமை செய்வோர் அனைவரும் பூத்து குலுங்கலாம். ஆனால் அவர்கள் என்றும் அழிவுக்கு உரியவரே. நீரோ ஆண்டவரை என்றுமே உயர்ந்தவர். ஏனெனில் ஆண்டவரை உம் எதிரிகள் அழிந்தே போவார்கள். தீமை செய்வோர்கள் அனைவரும் சிதறண்டு போவார்கள். காட்டு எருமையின் வலிமையை எனக்கு அளித்தீர், புது எண்ணெயை என்மேல் பொழிந்தீர். என் எதிரிகளின் வீழ்ச்சியை என் கண்கள் கண்டன. எனக்கு எதிரான பொல்லாருக்கு நேரிட்டதை என் காதுகள் கேட்டன. நேர்மையாளர் பேரீச்சென செழித்தோங்குவர், லெபனோனி கேதுருவென தலை தோங்குவர். ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோர் நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் செழித்தோங்குவர். முதிர் வயதிலும் அவர்கள் கனி தருவார்கள், செழுமையும் பசுமையுமாய் என்றும் இருப்பார்கள். ஆண்டவர் நேர்மை உள்ளவர், அவரே என் பாறை, அவரிடம் அநீதி ஏதும் இல்லை என்று அவர்கள் அறிவிப்பார்கள். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவரே, உம் செயல்கள் எத்துணை மேன்மையானவை. அல்லேலூயா. ஆண்டவரே, உம் செயல்கள் எத்துணை மேன்மையானவை. அல்லேலூயா.
நான் உங்கள் மேல் தூய நீரை தெளிப்பேன். அல்லேலூயா. நான் உங்கள் மேல் தூய நீரை தெளிப்பேன். அல்லேலூயா. நான் உங்களை வேற்றினத்தாரிடமிருந்து அழைத்து பல நாடுகளிடையே கூட்டிச் சேர்த்து உங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்ப கொணர்வேன். நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கிலிருந்தும் தூய்மையாவீர்கள். உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டையும் அகற்றுவேன். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன். புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். உங்கள் உடலிலிருந்து கல்லாலான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன். என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். என் நியமங்களை கடைப்பிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன். நான் உங்கள் முன்னோருக்கு கொடுத்த நாட்டில் நீங்கள் வாழ்வீர்கள். அப்போது என் மக்களாய் இருப்பீர்கள். நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். நான் உங்கள் மேல் தூய நீரை தெளிப்பேன். அல்லேலூயா. நான் உங்கள் மேல் தூய நீரை தெளிப்பேன். அல்லேலூயா. அனைத்தும் உங்களுக்கு உரியவைகளே, ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள். கிறிஸ்து கடவுளுக்கு உரியவர். அல்லேலூயா. அனைத்தும் உங்களுக்கு உரியவைகளே, ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள். கிறிஸ்து கடவுளுக்கு உரியவர். அல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு சிறந்து விளங்குகின்றது. உமது மாட்சியை வானங்களுக்கு மேலாக நிலைபெற செய்தீர். பாலகரின் நாவினிலும் குழந்தைகளின் மழலையிலும் வலிமையை உறுதிப்படுத்தி உம் பகைவரை ஒடுக்கினீர். எதிரியையும் பழி வாங்குவோரையும் எளிதாய் அடக்கினீர். உமது கை வேலைப்பாடாகிய வானத்தையும் அதில் நீ பொருத்தியுள்ள நிலாவையும் விண்மீன்களையும் நான் நோக்கும்போது, மனிதரை நீ நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மானிடரை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் யார் என்று எண்ண தோன்றுகிறது. அவர்களை கடவுளாகி உமக்கு சற்றே சிறியவர் ஆக்கியுள்ளீர். மாட்சியையும் மேன்மையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர். உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர். அனைத்தையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி உள்ளீர். ஆடு மாடுகள், எல்லா வகையான காட்டு விலங்குகள் அனைத்தும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். வானத்து பறவைகள், கடல் மீன்கள், ஆழ்கடலில் நீந்தி செல்லும் உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தி உள்ளீர். ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு சிறந்து விளங்குகின்றது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அனைத்தும் உங்களுக்கு உரியவைகளே, ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள். கிறிஸ்து கடவுளுக்கு உரியவர். அல்லேலூயா. அனைத்தும் உங்களுக்கு உரியவைகளே, ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள். கிறிஸ்து கடவுளுக்கு உரியவர். அல்லேலூயா. ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். நம்மிடையே எவரும் தமக்கன்று வாழ்வதில்லை, தமக்கன்று இறப்பதும் இல்லை. வாழ்ந்தாலும் நாம் ஆண்டவர்க்கென்றே வாழ்கிறோம், இறந்தாலும் ஆண்டவர்க்கென்றே இறக்கிறோம். ஆகவே வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாம் ஆண்டவருக்கே உரியவர்களாய் இருக்கிறோம். ஏனெனில் இறந்தோர் மீதும் வாழ்வோர் மீதும் ஆட்சி செலுத்தவே கிறிஸ்து இறந்தும் வாழ்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்காக அவர் சிலுவையில் இறந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. முதல் வாசகம். திருத்தூது பணிகள் நூலிலிருந்து வாசகம். சில நாட்களுக்கு பின்பு பவுல் பர்னபாவிடம், நாம் ஆண்டவரின் வார்த்தையை அறிவித்த அனைத்து நகரங்களுக்கும் திரும்பி போய் அங்குள்ள சகோதர சகோதரிகள் எவ்வாறு இருக்கிறார்கள் என்று கவனிப்போம் வாரும் என்றார். மார்க் எனப்படும் யோவானையும் தங்களுடன் கூட்டி செல்ல பர்னபா விரும்பினார். ஆனால் தங்களோடு சேர்ந்து அவர் பணி செய்ய வராதது பபிலியாவில் தங்களை விட்டு விலகி சென்று விட்டதால் அவரை கூட்டி செல்ல பவுல் விரும்பவில்லை. இதனால் அவர்களிடையே கடுமையான விவாதம் எழுந்தது. எனவே இருவரும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தனர். பர்னபா மார்க்கை கூட்டிக் கொண்டு சைப்ரஸுக்கு கப்பலேறினார். பவுல் சீலாவை தேர்ந்து கொண்டார். சகோதர சகோதரிகள் அருள் வழங்கும் ஆண்டவரின் பணிக்கென்று அவரை அர்ப்பணித்தனர். அவர் புறப்பட்டு சிரியா சிலிசியா வழியாக சென்று திருச்சபைகளை உறுதிப்படுத்தினார். பின்பு பவுல் தெருபை, லிஸ்திரா ஆகிய நகர்களை வந்தடைந்தார். லிஸ்திராவில் திமோத்தி என்னும் பெயருடைய சீடர் ஒருவர் இருந்தார். அவருடைய தாய் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட ஒரு யூத பெண். தந்தையோ கிரேக்கர். திமோத்தி லிஸ்திராவிலும் இக்கோனியாவிலுள்ள சகோதர சகோதரிகளிடையே நற்சான்று பெற்றவர். பவுல் அவரை தம்முடன் கூட்டி செல்ல விரும்பினார்.
அவ்விடங்களில் உள்ள யூதர்களின் பொருட்டு அவருக்கு விருத்த சேதனம் செய்வித்தார். ஏனெனில் அனைவரும் அவருடைய தந்தை கிரேக்கர் என்று அறிந்திருந்தனர். அவர்கள் நகர் நகராக சென்றபோது எருசலேமில் உள்ள மூப்பரும் திருத்தூதரும் செய்த தீர்மானங்களை அவர்களிடம் கொடுத்து கடைபிடிக்குமாறு கூறினார். இவ்வாறு திருச்சபைகள் நம்பிக்கையில் உறுதி பெற்று நாளுக்கு நாள் எண்ணிக்கையில் பெருகி வந்தன. பின்பு ஆசியாவில் இறைவார்த்தையை அறிவிக்காதவாறு தூய ஆவியார் தடுக்கவே அவர்கள் பிரிகிய கலாத்திய பகுதிகளை கடந்து சென்றனர். அவர்கள் மிசியா அருகே வந்து பித்தினியாவுக்கு செல்ல முயன்றபோது இயேசுவின் ஆவியார் அவர்களை அங்கு போகவிடவில்லை. எனவே அவர்கள் மீசியா வழியாக சென்று துரோவாவை நகரை அடைந்தனர். பவுல் அங்கு இரவில் ஒரு காட்சி கண்டார். அதில் மாசுத்தோனியர் ஒருவர் வந்து நின்று, நீ மாசுத்தோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும் என்று வேண்டினார். இக்காட்சியை பவுல் கண்டதும், நாங்கள் மாசுத்தோனியருக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று கடவுள் தீர்மானித்துள்ளார் என எண்ணி அங்கு செல்ல வழி தேடினோம். பின்பு நாங்கள் துரோவாவளியிலிருந்து கப்பலேறி சமோத்திராவுக்கு தீவுக்கும் மறுநாள் நெயாப்பொலி நகருக்கும் நேராக சென்றோம். அங்கிருந்து மாசுத்தோனியா பகுதியின் முக்கிய நகரான பிலிப் சென்றோம். அது ரோமியரின் குடியேற்ற நகரம். அந்நகரில் சில நாட்கள் தங்கியிருந்தோம். ஓய்வு நாளன்று நாங்கள் நகர வாயிலுக்கு வெளியே வந்து ஆற்றங்கரைக்கு சென்றோம். அங்கு இறைவேண்டல் செய்யும் இடம் ஏதேனும் இருக்கும் என்று எண்ணி அமர்ந்து அங்கே குடியிருந்த பெண்களோடு பேசினோம். அங்கு தியத்தீரா நகரை சேர்ந்த பெண் ஒருவர் நாங்கள் பேசியதை கேட்டு கொண்டிருந்தார். அவர் பெயர் லீதியா. செந்நிற ஆடைகளை விற்பவரான அவர் கடவுளை வழிபட்டு வந்தார். பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார். அவரும் அவர் வீட்டாரும் திருமுழுக்கு பெற்றனர். அதன் பின் அவர் எங்களிடம், நான் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டவள் என்று நீங்கள் கருதினால் என் வீட்டுக்கு வந்து தங்குங்கள் என்று கெஞ்சி கேட்டு எங்களை இணங்க வைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். அனைவருடைய வாழ்விற்காகவும் கிறிஸ்து தம் உடலை கையளித்தார். ஆயரான புனித அலெக்சாண்ட்ரியாவின் சிரில் எழுதிய அருளப்பர் நற்செய்திக்கான விளக்க உரையிலிருந்து வாசகம். எல்லா மனிதருக்காகவும் நான் இறந்து கொண்டிருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். இவ்வாறு எல்லோரும் வாழ்வு பெறுவர். என் தசையால் எல்லா மனிதனின் தசையையும் நான் மீட்டேன். ஏனெனில் என் சாவு இறந்தது. வீழ்ந்த மனித இயல்பு மீண்டும் என்னோடு உயிர்த்தெழும். இவ்வாறு நான் உன்னை போல் ஆனேன். ஆபிரகாமிலிருந்து வழிவந்த மனிதனாய் ஆனேன். இவ்வாறு என் சகோதரரைப் போல் நான் ஒவ்வொரு விதத்திலும் ஆவேன். இதனை நன்றாக புரிந்து கொண்ட சின்னப்பர் கூறினார். ஏனெனில் குழந்தைகள் இரத்தமும் தசையையும் பகிர்ந்து கொள்வதால் அவரும் அவ்வாறே பகிர்ந்து கொண்டார். இவ்வாறு சாவினால் சாவின் வல்லமையை, சாவின் அதிகாரத்தை பெற்றிருந்தவனை, அதாவது அழகையை அழித்திடுவார். எனவே சாவை தாமே அழிப்பதற்கு வேறு வழியில்லை. கிறிஸ்து தம்மையே நமக்களித்தார். ஒருவர் அனைவருக்கும் விலையாக வேண்டும், ஏனெனில் அவரே அனைவருக்கும் தலை. இன்னொரு இடத்தில், அதாவது சங்கீதங்களில், நம் சார்பாக கரையில்லா பலியாக தந்தையாகிய கடவுளிடம் தம்மையே அளித்தபோது அவர் கூறினார், பலியோ காணிக்கையோ நீர் விரும்பவில்லை, ஆனால் நீர் எனக்கென ஒரு உடலை தயாரித்தீர். தகன பலிகளிலோ பாவ பரிகார பலிகளிலோ நீர் இன்பம் கொள்ளவில்லை. அப்போது நான் சொன்னேன், இதோ நான் நம் அனைவர் சார்பாகவும் நம் அனைவருக்காகவும் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். இவ்வாறு எல்லாருக்கும் பதிலாக ஒருவர் இறந்தார் என்பதால் நாம் அனைவரும் அவரில் வாழ்வோம். ஏனெனில் சாவினால் அவர் வீழ்த்தப்படுவது இயலாதது, அல்லது இயல்பினால் வாழ்வானவர் அழிவிற்கு பலியாவது இயலாதது. கிறிஸ்துவின் சொந்த வார்த்தைகள் உலக வாழ்விற்காக அவர் தம் தசையை அளித்தார் என்று நமக்கு நிரூபிக்கின்றன. பரிசுத்த தந்தாய் அவர்களை பாதுகாப்பீராக. மேலும் அவர்களின் பொருட்டு நான் என்னை பரிசுத்தமாக்குகிறேன் என அவர் கூறினார். இதன் பொருள் ஒருவித கரையற்ற காணிக்கையாகவும் இனிய நறுமணமாகவும் என்னை நான் அர்ப்பணித்து காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிறேன். ஏனெனில் பலிபீடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்டது பரிசுத்தமாக்கப்பட்டது.
அல்லது பரிசுத்தமென சட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டது. ஆகவே கிறிஸ்து தம் உடலை எல்லோரது வாழ்விற்காகவும் அளித்தார். அவரது உடல் வழியாக நம் மத்தியில் மீண்டும் வாழ்வை விதைத்தார். இது எவ்வாறு நடந்தது என்று என்னால் முடிந்தவரை விளக்குவேன். கடவுளின் வாழ்வளிக்கும் வார்த்தை மனித தசையில் குடியிருக்க வந்தபோது அதன் நலனுக்காக அதை மீண்டும் உருவாக்கினார். தசையோடு தொடர்பு கொண்ட இத்தனித்துவம் மிக்க ஒன்றிப்பை வாழ்வின் ஊற்றாக அவர் மாற்றினார். அவர் தம் இயல்பினால் மாற்றினார். இவ்வாறு கிறிஸ்துவின் உடல் அவரோடு பங்கேற்பவருக்கு வாழ்வை தருகின்றது. சாவுக்குரியவர்களோடு இருப்பதனால் அவரது உடல் சாவை விரட்டுகின்றது. அது தன்னில் அழிவை அளிக்கும் தன்மையை உதிக்க செய்வதால் அவரது உடல் அழிவை விரட்டுகின்றது. ஆயரான புனித அலெக்சாண்ட்ரியாவின் சிரில் எழுதிய அருளப்பர் நற்செய்திக்கான விளக்க உரையிலிருந்து வாசகம். இன்றைய நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி, நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை. என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார். ஏன், அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாட்சி பெறுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். தலைமை ஆயர் வெளிப்படும் போது அழியா மாட்சியுள்ள முடியை பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. தலைமை ஆயர் வெளிப்படும் போது அழியா மாட்சியுள்ள முடியை பெற்றுக்கொள்வீர். அல்லேலூயா. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தலைமை ஆயர் வெளிப்படும் போது அழியா மாட்சியுள்ள முடியை பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. தலைமை ஆயர் வெளிப்படும் போது அழியா மாட்சியுள்ள முடியை பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. மன்றாட்டுகள். நிலைவாழ்வு பற்றிய அறிவை நமக்கு வெளிப்படுத்திய கிறிஸ்துவிடம் நாம் வேண்டுவோம். ஆண்டவரே, உமது உயிர்ப்பின் அருளால் எங்களை வளப்படுத்தி அருளும். என்றும் உள்ள ஆயரே, இனி வருகின்ற நாட்களில் உமது வார்த்தையின் உணவால் எங்களை பலப்படுத்தி அருளும். நற்கருணை திரு உணவால் எங்களுக்கு ஊட்டமளித்தருளும். ஆண்டவரே, உமது உயிர்ப்பின் அருளால் எங்களை வளப்படுத்தி அருளும். உமது குரல் ஒலிக்கு அமைந்த உள்ளம் உடையவர்களாய் இருப்போமாக.
எங்களின் புறக்கணிப்பினாலும் அசட்டை மனப்பான்மையினாலும் உமது வார்த்தை செயலற்றதாய் இருந்துவிடாது இருப்பதாக. ஆண்டவரே, உமது உயிர்ப்பின் அருளால் எங்களை வளப்படுத்தி அருளும். நற்செய்தி அறிவிப்பவர்களின் பணிகளில் நீர் இருந்து அவர்கள் செய்தியின் உண்மையை உறுதிப்படுத்துகின்றீர். எங்கள் வாழ்வின் வழியாக உமது உயிர்ப்பை நாங்கள் வெளிப்படுத்த எங்களுக்கு துணை புரியும். ஆண்டவரே, உமது உயிர்ப்பின் அருளால் எங்களை வளப்படுத்தி அருளும். எங்களிடமிருந்து ஒருபோதும் எவரும் பறித்து கொள்ள முடியாத மகிழ்ச்சி நீரே. நாங்கள் பாவ கவலைகளை விட்டு விலகவும் நிலை வாழ்வை அனுபவிக்கவும் செய்தருளும். ஆண்டவரே, உமது உயிர்ப்பின் அருளால் எங்களை வளப்படுத்தி அருளும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். உண்மையாகவே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இறுதி மன்றாட்டு. என்றும் வாழும் எல்லாம் வல்ல கடவுளே, உயிர்த்தெழுதலின் மறைப்பொருளை எங்களுள் என்றும் உயிரோட்டம் உள்ளதாக்கி அருளும். தூய திருமுழுக்கில் நீர் எங்களுக்கு புது பிறப்பை தந்தீர். எனவே மிகுந்த கனிகளை கொடுக்க எங்களுக்கு நீர் அருளை தந்து நிலை வாழ்வின் மகிழ்ச்சிக்கு எங்களை கொண்டு வந்து சேர்த்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திருந்தும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.